சவுத் ஆப்பிரிக்கா எங்க ஜெயிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ அதுவே வந்து நல்ல மூவ் அப்படின்னு பலர் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. 3 விக்கெட் விழுந்துருச்சு. பவர் பிளேல டிகாக், ரிக்கல்டன் அதுக்கப்புறமா இன்னொரு ஓப்பனரான எய்டன் மார்க்ரம் 3 பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா மில்லரும், பிரேவிஸும் ஒரு கவுண்டர் பஞ்ச் அட்டாக் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான ஒரு டெம்ப்ளேட் செட்டிங் சூப்பரா விளையாண்ட்டு போனாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அவங்க 3 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்ற ஒரு பிரஷரை வந்து அவங்க எடுத்துக்கவே இல்ல. இந்தியாவுடைய கீ பவுலரா சொல்லக்கூடிய மிடில் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக் பவுலரா இருக்கிற வருண் சக்கரவர்த்தியை அவங்க டார்கெட் பண்ணாங்க. இயல்பா என்ன பண்ணுவாங்கன்னா, பும்ராவை ஒரு ஓவர் பவர் பிளேல போட்டுட்டு மீதி 3 ஓவர்ஸை பின்னாடி வச்சுப்பாங்க. ஒரு ஓவர் மிடில் அந்த மும்பை இந்தியன்ஸ் டெம்ப்ளேட் சொன்னோம் இல்லையா, ஒரு ஓவர் மிடில்ல மீதி 2 ஓவர்ஸ் டெத் ஓவரில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டாக்டிக்கல் நேற்று மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அக்ஷர் பட்டேல் மிடில் ஓவர்ஸ்ல ரன் ஃப்ளோவை கட்டுப்படுத்துவார். அக்ஷர் பட்டேல் வந்து நிறைய விக்கெட்டுகள் எடுத்தாலுமே கூட ரன் ஃப்ளோவை கட்டுப்படுத்தி ஒரு மாதிரி ஆப்போசிட் டீமுக்கு ப்ரெஷர் போடார் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான். ஸோ அந்த வேலையை பண்றதுக்கு மிடில் ஓவர்ஸ்ல ஆள் இல்லாமல் போயிடுச்சு. வாஷிங்டன் சுந்தர் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அங்க டிகாக் இருக்கிறாரு, ரிக்கல்டன் இருக்கிறாங்க, டேவிட் மில்லர் இருக்கிறப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஆஃபி தேவைப்படும் அப்படின்னு யோசித்தது சரி. ஆனால் அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாமே எங்கே இருக்காங்கன்னா, டாப் ஆர்டரில் இருக்காங்க. வாஷி நிறைய நல்லா போட்டிருக்கிறது பவர் பிளேல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பவர் பிளேல அவர் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஒருவேளை அப்போ யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஓவர் பும்ராக்கு பின்னாடி கிடைச்சிருக்கும். ஸோ பும்ராவும் ஹர்தீப் சிங்கும் கிட்டத்தட்ட 5 ஓவர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் பவர் பிளேக்குள்ளேயே. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, மிடில் ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் கொண்டு வரதுக்கு இந்திய அணிக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. வருண் சக்கரவர்த்தி மிஸ் ஆவார்னு அவங்க எதிர்பார்க்கல. ஸோ ஒருவேளை வருண் சக்கரவர்த்தி மிஸ் ஆனா பிளான் பி என்ன அப்படின்றதுக்கான விஷயத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரேவிஸும் இருக்கிறனால வாஷியை திருப்பி கொண்டு வந்தால் நிறைய ரன் போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால வாஷியை கொண்டு வர முடியல. ஹார்திக் பாண்டியா ரொம்ப சூப்பராகவே போட்டார்னே சொல்லலாம். அவர் கடைசி ஒரு பால் நோபால் ஆயிரும். இல்லைன்னா அவர் வந்து முதல் 2 ஓவரில் ஒரு 8 ரன் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ ஹார்திக் பாண்டியாவையும் முன்னாடி வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா மிடில் ஓவர்ஸில் வருண் சக்கரவர்த்தியை போட்டு பொழக்கிறப்போ மில்லரையும் பிரேவிஸையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கு பும்ரா இருந்திருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க டாக்டிக்கல் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அது மிஸ் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா, திரும்பியும் பும்ரா எங்கே வராருன்னா 16 17 ஓவர்லேயே தான் வராரு. ஸோ லிட்ரலி 6லேருந்து 16 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைக் பவுலரே இந்திய அணி இல்லாமல் போனது தென்னாப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருச்சு. ஒரே ஒரு ஆள் வருண் சக்கரவர்த்தி தான் இருந்தார். ஸோ அவரை போட்டு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைன்னு. ஸோ இந்த விஷயத்தில் அவங்க பவுலிங் டாக்டிக்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அக்ஷர் பட்டேல் இருந்திருக்கணும். அதே மாரி நீங்கள் வாஷி எடுக்கிறீங்க அப்படின்னா ரிசர்வுக்கு ஒரு ஸ்ட்ரைக் பவுலர், ஒரு ப்ரெஷர் பவுலரை நீங்கள் மிடில் ஓவர்ஸ்க்கு வச்சிருக்கணும். அது ரெண்டும் இல்லாதனால 6லேருந்து 16 வரைக்கும் ஜாலியாக ரன் அடிச்சு மேட்சை இந்தியா கிட்ட அப்படி பறிச்சிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லலாம். Send Grih Lakshmi a home loan that empowers women to build their dreams. Attractive interest rates exclusively for women borrowers. Flexible repayment options. Quick processing and hassle-free approvals. Starts at 7.10%.